ஹே காய்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. ஆடி 3 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக தேங்காய் பருப்பி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஈரோட்டில் மாரியம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி யாராவது வந்திருந்தீங்களா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கூழ் காய்ச்சி ஊற்றுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிடும். இதை பார்த்துட்டு கூட கண்டிப்பாக வந்து பாருங்கள். யாரெல்லாம் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம காலையில் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்காக நம்ம தேங்காய் பருப்பியும் செஞ்சாச்சு. தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை துருவிக்கோங்க. அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மெஷர்மெண்ட்காக எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தேன். எனக்கு 2 கப் இது. அதை வந்து நம்ம வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த 2 கப் கோகோனட்டையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே வறுக்க வேணாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நான் டிஷ்ஷே போடக்கூடாதுன்றதேன். பட் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டே கொடுத்துச்சு. அதுக்கும் அடிகனமான பாத்திரத்தில் நம்ம 1.25 டம்ளர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தித்திப்பாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.25 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் சுக்கு தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். செம வாசனையாகவும் சூப்பராகவும் இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே நல்லா ஈரப்பதமெல்லாம் போகணுங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நான் 1.5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மணமாக இருந்தது. சூப்பராக கண்ணாடி பதம் வருங்க. அந்தளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. சூப்பராகவே வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா 2nd ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம கரூர் போயிருந்தோம். அங்கே மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து கூழ் காய்ச்சி ஊற்றலான்னு சொல்லிட்டு நம்ம வீடும் நம்ம பெரியம்மா வீடும் சேர்ந்து பண்ணோம். அதை வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் நடுவில் என்ன நடந்ததுன்னா ஃபைல் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி மாற்றி குடித்தாவே கொஞ்சம் சேர மாட்டேங்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ரெமெடி இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நல்லா எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த தேங்காய் பர்பி வந்து கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறமேட்டு நம்ம நெய் தடவின தட்டில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கண்டிப்பாக அதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு பீசஸ் கரெக்டாக வரும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வராது. அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு எனக்கு 30 to 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. கட் பண்ணி சாமிக்கு சூப்பராக நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. தேங்காய் பர்பி செம சூப்பராக ரெடி ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.